ஹே கைஸ், நான் உங்கள் கிகி தமிழா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக்கோட M8 ஃபோனோட அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து போக்கோ M8ஓட பாக்ஸ். நமக்கு வந்து எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. போக்கோ M8 5G அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18,999 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டேல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1,000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வெறும் 16,000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ 16,000 ருபீஸ் ஆஃபர்லாம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரைஸிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு போக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான டிபி கேஸ் கொடுக்காம ஒரு ரப்பர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே ஃபோன் வந்திருக்கு. ஸோ ஃபோன் வந்து நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. வெறும் 178 கிராம்ஸ் தான். ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் வந்து பிடிக்கும் போது நமக்கு பிளாஸ்டிக் ஃபீலிங் வந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோனோட ஃபுல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு போக்கோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மெகா பிக்சல் லைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுக்கல. அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 800 நிட்ஸ் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து போகுது. 1000 நிட்ஸ் வந்து ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து போகுது. பீக் பிரைட்னஸ் வந்து 3200 நிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த நிட்ஸ் வந்து நான் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக செம பிரைட்டாக இருக்குது. 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து மேலே வந்து IR பிளாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட டிவி, ஏசி எல்லாமே கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு எந்த குறையும் வைக்கல. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB Type-C போட்டிருக்கு. அதே சமயத்தில் நமக்கு வந்து இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். இல்லாட்டி 1 நானோ சிம் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ உங்களால் வந்து மெமரி எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வால்யூம் அப் பட்டன், அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து பேக்கும் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்ஸும் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஃபோன் வந்து இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து வெறும் 7.35 mm தான் நமக்கு வந்து திக்னஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ செம்ம தின்னா ஃபோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு 16 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏர்டெலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஜியோ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே நமக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 6th Generation 3 ப்ராசஸர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. DDR4X RAM நமக்கு வந்து 6GB or 8GB RAM இருக்குது. 128 and 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜர். ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5520 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதே சமயத்தில் 18 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு USB Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து பூட் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. போக்கோ பவர்ட் பை Android அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த IDFC மில்லினியா கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து நம்ம போட்டுக்கோம். மேலே காட்டுறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ₹1 வந்து நீங்கள் கட்ட வந்து தேவையில்லை. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்ஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வாங்கினதுக்கப்புறம் ₹5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹5000 வந்து ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கார்டில் சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து ₹100 வந்து மூவி டிக்கெட்ஸ் மேலே டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ரயில்வே லான்ச் விசிட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத கேம்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவையில்லாத கேம்ஸ், அகோடா ஆப், அமேசான் ஆப் எல்லாமே வந்து உங்களால வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பா வந்து குடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆப் ஸ்டோர் வந்து டிஃபால்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ் ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஸ்டோர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளோட்வேர் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ளோட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம் டயலர். ஸோ டயலரை பொறுத்தவரைக்கும் இதில் வந்து நமக்கு இந்த எம்ஐ டயலர் தான் கொடுத்துருக்காங்க கூகுளோட டயலரில். ஸோ உங்களால் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். மெசேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் சப்போர்ட்டோட நமக்கு வந்து கூகுள் மெசேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயலர் ஆப் வந்து நம்மளுக்கு பிராண்டோட டயலர் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜிங் வந்து நம்மளுக்கு கூகுளோட மெசேஜிங் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் ஃபோன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இந்த ஹைப்பர் OS 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 15 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 16 வந்து நமக்கு இன்னும் கொடுக்கல. ஆண்ட்ராய்ட் 15 தான் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. 6 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்ட்ராய்ட் 16 வந்து ஒரு அப்டேட்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு 256 GB வெர்ஷன். அதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 216 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் 128 வாங்கினா கூட எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களால் SD கார்டு வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்க முடியும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து போன வருஷம் அக்டோபரோட செக்யூரிட்டி பேட்ச்சில் வந்து இருக்குது. அதை இன்னும் அப்டேட்டே கொடுக்கல. ஸோ அதாவது நமக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அதுவே வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாதம் பழசாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஆப்வியஸ்லி இது AMOLED டிஸ்பிளே. ஸோ டார்க் மோட் எல்லாமே சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு ஒரு 120Hz ஃபுல் HD ப்ளஸ் பேனல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் டிஸ்பிளே வந்து நமக்கு செம்ம பிரைட்டாக இருக்குது. 1000 nits வந்து நமக்கு ஹை பிரைட்னஸ் மோடில் அச்சீவ் பண்ணுது. அண்ட் 3200 nits வந்து நமக்கு பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் எல்லா Xiaomi ஃபோன்ஸ் அண்ட் எல்லா ஃபோன்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போக்கோ அண்ட் Xiaomi ஃபோன்ஸ் மாதிரி வெறும் 10 செகண்டுக்கு மட்டும் தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஆனாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது. 10 செகண்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5520 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக அண்ட் செம்ம அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் தான் நமக்கு வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொரு வந்து டம்மி 2 மெகாபிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் சென்சார் வந்து இல்லை. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் உங்களால் வந்து 4K 30 FPS வந்து மேக்ஸிமமாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 1080p 30 FPS வந்து மேக்ஸிமமாக நம்மளால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா HD, போர்ட்ரேட்டு, ப்ரோ மோடு, பேனரோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தேவைப்படுற எல்லா மோட்ஸும் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்பில் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சில சாம்பிள்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்கிற மாதிரியும் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் 50 மெகாபிக்சல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளுக்கு செம்ம டீட்டெயில்டாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் செப்பரேஷனும் கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. HDR கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. பட் கலர் சைன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓவர் வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்து நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து HD டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸ்கின் டோன்ஸும் நமக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து பின்னாடி மட்டும் நம்மளுக்கு வந்து பிரைட்டாக இருந்தால் அந்த HDR மட்டும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. லைட்டாக பக்கியாக இருக்குது. அதை மட்டும் நமக்கு வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து என்னோட ஃபுல் கேமரா ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.